ஜெயக்குமார் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சிபிசிஐடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு தொடர்பாக 30க்கும் மேற்பட்டோருக்கு போலீசார் சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளனர். நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சிபிசிஐடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கிழக்கு தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் இருந்து உடலானது பாதி இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. அந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காக நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் 12க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வந்தார்கள். ஆனால் கடந்த 20 நாட்களாக இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்று கூறி தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார். தற்பொழுது சிபிசிஐடியில் எஸ்பியாக இருக்கக்கூடிய முத்தரசி தலைமையிலான போலீஸ் குழுவினர் தற்போது இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இன்று 3வது நாளாக இந்த சிபிசிஐடி விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் சிபிசிஐடி விசாரணைக்கு ஜெயக்குமாரின் மனைவி, மகன்கள் மற்றும் மருமகன்கள் நேரில் ஆஜராகி சுமார் 6 மணி நேரம் இந்த வழக்கு விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வந்தது. தற்பொழுது இன்று நெல்லையில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து ஜெயக்குமார் மரண வாக்குமூலம் என்று குறிப்பிட்டிருந்த அந்த கடிதத்தில் யார் யார் பெயரையெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரோ அத்தனை பேருக்கும், அதாவது சுமார் 32 பேருக்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் இருந்து தற்போது இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று பார்த்தமையானால், நாங்குநேரி எம்எல்ஏ இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் மற்றும் தங்கபாலுக்கும் சேர்த்து இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் 2 நாட்கள் அவகாசம் கொடுத்து சிபிசிஐடி தரப்பிலிருந்து அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் கண்டிப்பாக சம்மன் பெறப்பட்ட அனைவருமே சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்குநேரில் அமைந்திருக்கக்கூடிய அவரது உறவினர் ஜெயக்குமாரின் உறவினர்கள், நண்பர்கள் அவரது வீட்டில் தற்போது தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. சிபிசிஐடி முத்தரசி தலைமையில் இருக்கக்கூடிய 2 குழுவில் ஒரு குழுவினர் தற்பொழுது திசைநிலையில் இருக்கக்கூடிய கரை சுற்று பகுதியில் இருந்து அந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக ஜெயக்குமாரின் குடும்பத்தாரிடம் இன்றும் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து துவங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முத்தரசி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்க அந்த குழுவினர் கடந்த ஜெயக்குமார் இறப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக யாருன்னெல்லாம் தொலைபேசியில் உரையாடி இருந்தார், யாரையெல்லாம் சந்தித்தார் மற்றும் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் இந்த சிபிசிஐடி விசாரணை துவங்கி இருக்கிறது. ஜெயக்குமார் உடல் எரிக்கப்பட்ட அந்த தோட்டத்தில் இருந்து முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி தரப்பில் நமக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இன்று நாளை அல்லது நாளை மறுநாள் 2 நாட்களுக்குள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு விவரங்களுக்கு நன்றி சரவணன்.